draping and pre-pleating வந்துட்டு ஆன்லைன்ல வந்து ஒரு பிசினஸாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் என்னென்ன பொருள் வந்து தேவைப்படுதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹிப் சைஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் கண்டிப்பா தேவை. அந்த டேபிள் வந்து நம்ம ரெடிமேடா கிடைக்கிற டேபிள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க அதுவே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி என்னோட ஹிப் சைஸ்க்கு இருக்கு. ஸோ தட் வந்துட்டு நிறைய சாரீஸ் ரொம்ப நேரம் நின்று ப்ளீட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப பெயின் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி நெட்டு. இந்த நெட்டு வந்து எதுக்குன்னா நம்ம எம்ப்ராய்டரிஸ் போட்ட சாரீஸோ இல்லைன்னா ஸ்டோன் வச்ச சாரீஸ் ரொம்ப அதிகமான பட்ஜெட்ல இருக்கிற சாரீஸோடது கிளைண்டோடதெல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு பயமா இருக்குன்னா இதை வந்துட்டு நெட்டை வந்து ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அயன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த நெட் யூஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர்ஸ் கூட நீங்க மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா இந்த நெட் இதெல்லாம் தேவைப்படாது. லைக் ஒரு 10,000 rupeesக்குள்ளேயே வந்துட்டு இது ஃபுல்லாமே செட் பண்ணி ஒரு கரியர் செட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி ஹெசிடேஷன் வந்து நீங்க இந்த ஸ்டீம் அண்ட் அயன் பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் அ லாங் டைம். இதுல வந்துட்டு ஒரு 1000+ சாரீஸ் வந்து கம்பல்சரி அயன் பண்ணிருப்போம், ஒண்ணுமே ஆகல. நீங்களுமே வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, அயன் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணா போதும். அயன் பாக்ஸ்ல இந்த மேக்ஸிமம்ங்கிற நம்பர் வரைக்கும் இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போதும். 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் இந்த மாதிரி வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வரும். தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். ஸோ தட் வந்து 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது மேனுஃபேக்சரிங் இதில் அப்படி இருக்கும். இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெலாம் கீழே போய் க்ளீன் ஆகிடும். ஸோ சாரீஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ளீட் பண்ணும்போது நல்லா ஹோல்ட் பண்ணணும். ஸோ தட் இந்த மாதிரி சாரீ பேக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அமேசானோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா லாக் ஆகிடும். ஸோ இது வந்து கம்பல்சரியாக ஒரு 2 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை லாக் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் கவர்ஸ் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நம்ம பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி எனி ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க வெட்டிங் சாரீஸ் பொறுத்த வரைக்கும், அதுக்கு எல்லாமே வந்து இது வந்து சேஃப்டியான ஒரு கவராக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. எனி கலர்ஸ் ஆல்சோ பார்த்துக்கலாம். சேம் டைம் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணாமையும் இருப்பாங்க. கிளைண்ட் வந்துட்டு நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இதை மெஷர் பண்ணிட்டு ஷோல்டர் பிளேட் செஸ்ட் பிளேட் எல்லாமே மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஃபோட்டோஸ் தான் அனுப்புகிறாங்க, கிளைண்ட் வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து பண்ணலாம். நான் வந்து காமன் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி வித் டேப் மெஷர்மெண்ட் வித்தவுட் டேப் மெஷர்மெண்ட் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நார்மல் பின்ஸோ இல்லை இதை விட பெரிய பின்ஸோ வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ தட் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான கோல்டன் பின்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ சாரீக்குமே இது ரொம்ப மேட்ச் ஆயிடும், ரொம்ப தனியாகவும் தெரியாது. இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, அவங்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நம்ம சாரீ ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் ப்ளீட் அவங்களோட பஸ்ட் சைஸ் என்னன்னு கேட்டுட்டு டிவைடட் பை 2 அந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு மேலே செஸ்ட் ப்ளீட் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ஹைட் உங்களுக்கு தெரியணும்னா ஷோல்டர் ப்ளீட்லேருந்து அந்த கொலுசு போகிற இடத்துக்கு 1 inch முன்னாடி வரைக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கேட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹைட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை மட்டும் வச்சே நம்ம வந்துட்டு ப்ரீ ப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு லோவர் பாடி வந்து பெருசாக இருக்கா, இல்லைன்னா அப்பர் பாடி சின்னதாக இருக்குது, லோவர் பாடி பெருசாக இருக்குது, இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபோட்டோவில் அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாரியில் வந்துட்டு டிசைன்ஸ் இருக்கிற பல்லு ப்ளீட் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஷோல்டர் ப்ளீட்லேருந்து கீழே வரைக்கும். இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப குட்டியாக வேணும்னு கேட்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்பாங்க. அது வந்து பிரைட்ஸோட கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து தான். ஸோ இப்போ வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது இந்த சாரீ வந்துட்டு முந்தான ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் வந்துட்டு இந்த மாதிரி கையில் ஹோல்டு பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 7 to 8 9 இந்த ப்ளீட்ஸோட சைஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாருமே அந்த மாதிரி கேட்குறாங்க, அதனால இது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அழகாக மடிக்கிறோம். அதில் தெரியுதா? இதுதான் நம்மளோட இனிஷியல் லைன். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இனிஷியல் லைன்.
கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் லீனாக இருக்காங்கன்னா இந்த பார்டர் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் வந்தாலே நல்லா தான் இருக்கும். உங்களோட கிளைண்ட் வந்து எந்த மாதிரி இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ஷேப்க்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த க்ளோஸராக தெரியுது. ஸோ இது வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே தான் ஜுவல்லரி எல்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபோட்டோஸில் நல்லா தெரிய போகுது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ தட் வந்துட்டு இது நல்லாவே ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே வந்துட்டு பேக் சைடில் போட்டுட்டு இது கைட்லைனாக வச்சு பேலன்ஸ் இருக்கிற இடத்த வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கைட்லைன். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ளீட் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். அதை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம், அதையே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அகெயின் வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு டைம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டோட்டலாக 3 டைம்ஸ் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி பாடி டைப்க்கு வந்து இது செட் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா சப்பியாக இருக்காங்கன்னா இனி ஒரு ஹாஃப் வே மட்டும் ஃபோல்ட் பண்ணால் போதும். இவ்வளோ எடுத்தாலே போதும். ஸோ இனி கொஞ்சம் சப்பியாக இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா ஹிப் சைஸ் கேட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்துட்டு நான் என்னோட சைஸ்க்கும் இவ்வளோலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு மார்க் பண்ணி ஒரு பின் மாதிரி பண்ணிக்கணும். ஸோ ஹிப் சைஸை மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு டேக்லைன் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு பின் மட்டும். உங்களோட பார்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற சாரி பார்ட் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதுதான் உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட். ஸோ இதுல இருந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த டேபிள் வந்துட்டு சாரி கம்ப்ளீட்டா கவர் ஆகுற மாதிரி இருக்கிற டேபிள் தான் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் சின்னதா இருந்தா கரெக்டா இருக்காது, கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஸ்டிஃபா இந்த சாரி பிடிச்சிட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு அவுட் சைட்ல வர மாதிரி ப்ளீட்ஸ் வந்து இப்படி எடுக்கணும். ஸோ இதுல வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வரும். சேம் டைம் வந்துட்டு கை வலிக்காம சீக்கிரமா அழகா எடுத்துடலாம். இதுல வந்துட்டு எவ்வளவு ப்ளீட்ஸ் வேணும் அப் டு 10 வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப ஸ்லீக்கா இருக்காங்கன்னா 10 வரைக்கும் போகலாம். ரொம்ப சப்பியா இருக்காங்கன்னா 5 வரைக்கும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது குட்டி ப்ளீட்ஸ் தான் வரும். ஸோ நிறையாவே வரும். ஓகே, இப்போ வந்து பபிள் ட்ரேப்பிங் கேட்குறாங்கன்னா இப்போ நான் 10 ப்ளீட்ஸ் இங்கே வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக வரும். என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஏரியா மட்டும் நீங்கள் அயன் பண்ணிட்டா போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் இந்த அளவுக்கு அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி பபிள் ப்ளீட் வர்றதுக்கு டாங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு இந்த பார்டர் வரைக்கும் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ளீட் பண்ணுற பபிள் ப்ளீட்டோட டெக்னிக். உங்களோட இந்த பிளேட்ஸ் சின்ன பிளேட்ஸ் வந்து இங்கேயே தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்ல போட்ட பிளேட்ஸ் அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதாவது இப்படி பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டான மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சாரி ட்ரேப்பிங் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியா புரியும். ஒரு 2லேருந்து 5 சாரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ இந்த சாரீஸ் வந்து என்ன பண்றேன்னா இப்படி ஜிக்ஸாக்கா நான் ஃபோல்ட் பண்ண போறேன். உங்களுக்கு பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை மெஷர் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க மடிச்சா போதும். உங்களுக்கு பெரிய பாக்ஸா வேணும்னா கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மினிமலா மடிச்சு. ஸோ இந்த ப்ளீட்ஸுமே நீங்க நல்லா அயன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பபிள் ப்ளீட்ஸ் இருக்கனால கீழே வரைக்கும் அயன் பண்ணாம இங்க மட்டும் நீங்க அயன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கீழே இருக்கிறது சேர்ந்து அயன் ஆயிடும். இந்த பிளேட் ஆல்ரெடி இருக்கிற ஷோல்டர் பிளேட்டை வந்துட்டு நீங்க ஷோல்டர்லயே போட்டுட்டு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு நீங்க அதை பண்ணலாம். ஷோல்டர்லயே போட்டுட்டு இப்போ கலைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க அழகா அதை வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற சாரி வந்துட்டு அகைன் ஜிக்ஸாக்கா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கா, இது வந்துட்டு அப்படியே ஜிக்ஸாக்கா பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் வந்து வெளியே நம்ம ஷோகேஸ் பண்றோமோ அதை மட்டும் நீங்க
விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் வந்து ஜிக்ஸாக்கா மடிச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்க பாக்ஸ் ட்ரேப் பண்ணும்போது கரெக்டா வந்துடும். ஸோ நீங்க எதுவுமே பேனிக் ஆக வேண்டாம், பொறுமையா நீங்க பண்ணாலே போதும். ஸோ இந்த பபிள் ப்ளீட் இருக்கிறத நான் அப்படியே வந்துட்டு ஃபோல்ட் பண்றேன். அண்ட் இந்த போர்ஷனை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்றேன். இப்போ இந்த போர்ஷன் வந்துட்டு அப்படியே மேல வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்ல மடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து தெரியாமையும் பண்ணலாம், இது வந்துட்டு இந்த போர்ஷன் வெளியே தெரியற மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 10 ப்ளீட்ஸ், இங்க இருக்கிற 10 ப்ளீட்ஸ் அண்ட் இங்க இருக்கிற 10 ப்ளீட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். சாரி வந்து அழகா பாக்ஸ் ஃபோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். கிளைண்ட்டுமே வந்துட்டு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இருப்பாங்க, கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர்ஷன் நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஹெவி சாரியா இருக்கு அப்படின்னா இந்த போர்ஷனை மறுபடியும் நீங்க திரும்ப வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ சாரியோட ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு இங்க இருக்கணும். அதாவது ஷோல்டர் ப்ளீட் இங்க பின் பண்ணிருப்போம். இந்த ப்ளீட்ஸ் இப்படி இருக்கும். அண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா செஸ்ட் ப்ளீட் அண்ட் வந்துட்டு கீழே இடுப்புல சொருகிற ப்ளீட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ இது வந்து பபிள் ப்ளீட்ஸ் மாதிரி நம்ம கட்டிட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட் ஹிப்ல இருக்கிறது எல்லாமே உள்ள டக்கின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு அகைன் நம்ம ரோல் பண்ணி ட்ரை பண்ண போறோம்.